Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். கேவிபிலிருந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30க்குள்ளே அப்ளை பண்ணணும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, இது அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்லையும் கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்க இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் நமக்கு மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பேக்ரவுண்ட் செக்ஸ் அண்ட் மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளை ஆன்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை இருக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ். எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஓகே, இதுக்கு என்னென்ன கேண்டிடேட்ஸ் எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இதுக்கு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாரும் அப்ளை பண்ணுறீங்க எல்லாருக்குமே கால்ஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அவங்க சர்டன் கேட்டகரிஸ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கு உண்டான இன்டர்வியூக்கான இன்வைட் அவங்களுக்கு ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில் சென்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காம்பன்சேஷன், ஃபிக்ஸ்டு பே அண்ட் சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, வேரியபிள் பே எல்லாமே உங்களுக்கு மினிமம் மந்த்லி 30,000 to 40,000 நம்மளுக்கு இன்கம் சேலரி இருக்கும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆமாம் சரி ஓகே, என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் நேம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அதாவது நம்ம கேவி பேங்க்ஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்னா, இந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரக்கூடிய கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே இருப்பாங்க. நம்மளை இப்போ நமக்கு ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா உடனே நம்மளுக்கு கேட்கக்கூடிய அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் டீம்ஸோடு நம்ம கோஆர்டினேட் பண்ணி நமக்கு நம்மளுடைய அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை பூர்த்தி பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட வேலை. ஸோ அதாவது ஒரு கஸ்டமருக்கும் பேங்க்குக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஜாப் தான் இது. எப்படி நம்ம அது பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக எடுத்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்ம ரிசால்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரெக்டாக ஓகே, நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அவங்க நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் டெவலப் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நல்லா ஹேண்டில் பண்ணி நம்மளுடைய பேங்க்கு கஸ்டமர்ஸை ஒரு நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணி எப்படி நம்ம பேங்க்குடைய க்ரோத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மெயின் ஜாப் ரோலாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிறது தான் ஜாப்க்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன். ஸோ நீங்களும் ஒரு டைம் படித்து பாருங்கள். போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு. ஸோ இதில் எங்கே வேணாலும் நமக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெக்குயர்மெண்ட் அண்ட் வேகன்சி நமக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் நிறைய டவுட் என்னென்னா, நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட ப்ரீவியஸ் இயர் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, இல்லை நம்ம பிஜி கேட்டிருக்காங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எல்லா போஸ்ட்டுக்கும் அது மேண்டேட்ரினா கிடையாது. இப்போ இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்ரி கிடையாது. இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் காலம் கண்டிப்பாக ஃபில் பண்ண சொல்லி கேட்குது. அதை நம்ம ஸ்டார் போட்டு கம்பல்சரியாக மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே 0 கொடுக்கலாம், இல்லை 0 எடுத்துக்கல அப்படின்னா நில் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஒரு காலமில் உங்களுக்கு அதில் என்ன வேல்யூ என்டர் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 0 அல்லது நில் கொடுத்து நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா அதனாலலாம் நமக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி நோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்டு தான். பட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ அதில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸில் ஃபில் பண்ணாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜே மூவ் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் 0 அல்லது நில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணும் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரொஃபைல் அங்கே அவங்களுக்கு வியூ ஆகும். அதை நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆனோம் அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஜாப் அப்டேட்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.